இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அற்புதங்களை பார்த்தனால அவங்க ஏசாமி கிட்ட வந்து அவரை பணிஞ்சு நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த நாளில் இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களே பாருங்க, இயேசு மேசியா கிடையாது, இயேசு தேவனுடைய குமாரன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில மதங்களில் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஒரு தூதனாக, இயேசுவை ஒரு அல்லேலூயா ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய குமாரன். தேவனை ஒரு நாளும் ஒருவனும் கண்டதில்லை, ஆனால் அவரை பிரதிபலிக்கிறவராக குமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இயேசு தான் மெய்யான தேவன். இயேசு இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் போக முடியாது. இயேசு இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ட்ராக முடியாது. நம்ம இறந்ததுக்கு பிறகு நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை, இரட்சகராக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆகவே இன்றைக்கே நீங்கள் இயேசுவை இரட்சகராக தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மரிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் போய் நிற்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். இயேசுவை நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.